நட்புகளே ஹாய். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்டைலில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ட்ரையாக எல்லா கருப்பெல்லை போட்டு நிதானமான லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். இந்த கருப்பெல்லு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கருப்பெல்லு ஜென்ரலாகவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. இது நமக்கு பேக் பெயின் அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப சத்தானதுன்னு அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம எண்ணெய் இல்லாமல் இது வறுக்கும் போது படபடபடன்னு புரியும். அந்த டைம் கரெக்டான டைம் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அடுத்து ஒரு 2 ட்ராப்ஸ் கடலெண்ணெய் விட்டு வரமிளகாயை போட்டு நம்ம வறுக்கிறோம். நான் காரத்துக்கு 15 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, உருண்டை உளுத்தம்பருப்பு தான் சேர்க்குறோம். இதுவுமே உங்களுக்கு எலும்புக்கு நல்லது, பேக் பெயின்க்கெலாம் கேட்கும். இதையும் நீங்கள் நிதானமான லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். பொன்னிறமாக ஆனதும் எடுத்து ஆற வச்சிடுங்க. அடுத்து 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, வடைப்பருப்பு அதை போட்டு நிதானமான ஃப்ளேம்லேயே வறுக்கணும். நல்ல நிறம் மாறி லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நீங்கள் தனியாகவும் வறுக்கலாம்ப்பா. ஆனால் கொஞ்சம் சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி கருகிடும், டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் சேஃபாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தா போதும் இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஆற வச்சிடுங்க. திரும்ப 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு பூண்டு, நான் ஆக்சுவலாக நிறைய சேர்த்துட்டேன், நீங்கள் 5 சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு 5 பூண்டு பல் மட்டும் சேர்த்து வதக்கி அதையும் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. அதே மாதிரி திரும்பவும் 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை, பச்சை நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்கப்பா. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் கரெக்டாக வரும், நல்ல வாசமாக இருக்கும். இதையெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு சின்னதாக ஒரு கல் வெல்லம் போட்டுட்டு தேவையான அளவு கல் போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி. இது நீங்கள் தோசை மேலே போட்டுட்டு நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், வாசம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நட்புகளே. தேங்க்யூ, பாய்.